guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஜே டேஞ்சர் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகே, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஓகே, இந்த வீடியோவில் இன்ட்ரோ இருக்காது கைஸ், ஏன்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடக்கூடாது, ஏன்னா இந்த வீடியோவுக்கு இன்ட்ரோ இருக்குது. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ இருக்கும், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நடுவில் வாய்ஸ் கட் ஆச்சுன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்பப்போ இன்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணும் போது நான் திடீர்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன் அப்படின்னா வாய்ஸ் ரொம்ப பேக் ஆகும். ஓகேவா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னும் நான் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வீட்டுக்கு நான் பழைய வீட்டுக்கு போகிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, அதை மட்டும் யார் கணக்கில் எடுத்துக்காங்க. இது நம்மளோட குதிரை. இது உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ. வீக்லி 2 days அல்லது 1 days என்றைக்காவது ஒரு நாள் வரலாம். ஓகேவா, ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்கூல் இருக்கிற காரணம் அதெல்லாமே. ஓகே, ஸோ அதெல்லாம் யாரும் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற டார்ச்சை உடச்சி தூக்கிட்டு போயிட்டு அண்டு போயிடுவோம். ஏன்னா நான் கீழே கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல ரைட்டாக. நான் எடிட் பண்ணுற ஆப்பில் அப்படி இருக்குது. ஓகேவா, நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டிடுவேன் அப்படின்னு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இந்த மாதிரிலாம் வச்சு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்படி வீடு இருக்கா நேராக அப்படி. இது நான் இந்த ஷேடர் பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுடா அப்படின்ட்டு. இந்த ஷேடர் பேர் என்ன அப்படின்னா ரெண்டர் டிராகன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டர் டிராகன். ஓகேவா, மறக்காமல் ஏறுவோம். இந்த இதில் ஏறிட்டு ட்ராப் டோர் திறந்து விட்டோமா, மேலே ட்ரேடிங் ஹால் இருக்கும். எப்படியே மாதம் இருக்கா. நம்ம என்றைக்குமே வில்லேஜர் அடைச்சிக்கக்கூடாதுங்க. வில்லேஜர் திறந்தபடியே விட்டுறணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாட்ட இங்கே சுற்றுறா, ஆனால் இந்த இடத்துக்குள்ளே தான். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே இந்த ஷேடரில் இலை ஒரு மாதிரியா செய்யுது. நான் பார்த்ததுலேயே இதுதான் அற்புதமான ஷேடர் பெட்ராக் எடிஷனுக்கு. ஓகே, ட்ராப் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி இறங்கிடலாம். இப்போ எவனாலும் இங்கே தப்பிக்க முடியாதுல்ல. கண்ணு, நான் வீட்டிஜி மாதிரி பேச விரும்பலை. ஹாய் ஹலோ மக்களே அப்படின்னு நான் ஜுல்சோன் மாதிரியும் பேச விரும்பலை. ஓகே, இப்போ இந்த இடத்துல கீழே போட வழி போதா, கீழே தான் என்சாண்டிங் ரூம் இருக்குது. நான் ஜுல்சோன் மாதிரிலாம் பெருசாக கட்டலை கைஸ், பார்த்துக்கோங்க, சின்னதாக கட்டியிருக்கேன். சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, இது ஸ்டார்டிங் வீடியோ அப்படின்றதுனால, அதாவது இது மொத்தம் நான் 3 ரெக்கார்ட் பண்ணியிருந்தேங்க. அதாவது இப்போ இது 5 நிமிஷம் வீடியோ தான். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் வீடியோ, எல்லாத்தையும் சேர்த்து நான் மொத்தமாக போட்டிருப்பேன். ஏன்னா 5 சின்னதாக போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், மொத்தமாக எல்லாத்தையும் கமெண்ட் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணல, மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எல்லாமே ஒரே வீடியோவாக தான் உங்களுக்கு தெரியும், அதை யாரும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஓகேவா, இப்போது இங்கேருந்து கீழே குதிக்கக்கூடாது, போகணும், உள்ளே போகணும். செஸ்ட்டில் நிறைய பொருளெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்பில் நம்ம எப்படிலாம் அப்டேட் பண்ண முடியுமோ அப்படிலாம் அப்டேட் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு பாருங்கள், சும்மா இல்லாமல் க்ரியேட்டிவ் மோடு மாறுறான்னு 64 லட்சத்துக்கு உள்ளே வச்சுருக்கான். கரெக்டாக நீ க்ரியேட்டிவ் மோடு மாறணும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும்ல. உங்களுக்கு தெரியாததா கைஸ், நானே ஏற்கனவே மாட்டி விட்ருக்கேன். 64 வில்லேஜ் இருக்குது, சில பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. இது என் ஃப்ரெண்டு வச்சது. இந்த 64 செஸ்ட் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வீடியோவுக்கு ரெக்கார்டிங்கில் நான் காட்டுறேன். ஓகே, முதல்ல இந்த மாட்டுக்கறி தூக்கி வேக வைப்போம். நல்லா முழுசாக நூடுல்ஸ் மாதிரி. எது மாட்டுக்கறி நூடுல்ஸா? சும்மா சொன்னேங்க, பேச்சுக்கு தானே நூடுல்ஸ்னு. இந்த ஒரு ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் அடுத்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 3 வீடியோ கமெண்ட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 2 வீடியோவில் அதில் 2வது வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் கீழே டைமண்ட் மைனிங்லாம் போய் நெதரேட்லாம் எக்யூப் பண்ணி நல்லா ஃபோட்டோஸ் போய் பிளேசர்லாம் எடுத்து பிளேஸ் போட்டு செஞ்சு ஐயா ஃபண்டர்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டேன். அதை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தேன், அவள் லெஃப்ட் ஆகிட்டான். அது அவன் இன்வெர்ட்டரில் இருக்கான், அவன் வந்தால் தான் எடுக்க முடியும். ஓகேவா, ஏன்டா எங்கள் இருக்கிற வீடியோ போடாமல் நீ வாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்ச அப்படின்னா, நான் வீட்டில் செல்லு தர மாட்டேன்ட்டாங்க. 1 வாரம் ஆச்சு. அப்பப்போ கேப் கிடைக்கும் போதெல்லாம் நான் அந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்குவேன். முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு நாள் என்னன்னு தெரில, அன்றைக்கி ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு கொடுத்துட்டு 9 மணிக்கு வைக்க சொன்னாங்க.
3 மணி நேரம் டைம் இருந்துச்சு என் ஃப்ரெண்டு கூட மல்டிப்ளேயர் போட்டேன். அப்போ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது. ஓகேவா? மொத்தம் எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. இது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கான பெட்டு. எனக்கு ஒன்று அந்த ரெட் கலர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஸ்டீவ் 75857 அப்படின்னு ஒருத்தனை பார்த்துருப்பீங்க. அவன் பெட்டு தான் அது. ஓகேவா? இன்னொருத்தன் வந்து வந்தான், ரீஸ்பான் வைக்காமல் போயிட்டான். சரி, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ. சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்த வீடியோ வந்து ப்ரீமியர் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சா? ஓகே. இது வந்து என்னென்னா, நான் அப்படியே டக்குன்னு வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் நம்மளோட சுயரூபம், விஸ்வரூபம். இது என்ன ரூபத்தில் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா, தம்பி பிடிச்சிருக்கியா ப்ரோ, பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படி போடுங்க. பிடிக்கலட்டே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த போஸ் இல்லை, இந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலை அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண இந்த மாதிரிலாம் வரும், இதை போடு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்மித்திங் டேபிளில் நீ எப்படிடா செஞ்சேன், நான் ட்ரேடிங் ஹாலில் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தான் சொல்கிறேங்க, அந்த ட்ரீ-ஹவுஸில் இந்த இடத்த மட்டும் நான் விட்டு வச்சுக்குவேன். ஓகேவா? இப்போது இந்த 2வது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே ஓகே. இப்போ நான் வந்து ஷேடர் மாற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. நான் ஃபஸ்ட்டு வச்சது ரெண்டர் ட்ராகன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் ஷேடர். என்னடா சொல்கிறேன், பிஎஸ்எல் யாரோட ஏமாற்ற பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது பிஎஸ்எல் ஷேடர். என் ஃப்ரெண்டு வந்து டோர் அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்கான். எதுக்குண்ணா அந்த மாதிரிலாம் வேலையை பார்க்குறானோ தெரியல. ஓகே, இவங்க எப்படிடா வராங்க? இல்லை கிட்ட போனால் இல்லை கிட்ட போகக்கூடாது. பின்னாடி போங்க. என்னடா ஆட் நின்றுச்சு. ஏய் வாங்கடா, வந்துட்டாங்க. போன் மில் தூக்கி போகிறதுல அப்படியே புன்னகை மாதிரி துகள் பறந்துகிட்டே இருக்கும் தெரியா, அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்க. எதுக்கெல்லாம் லைக் கேட்குறான் பாரு. வேறு என்ன செய்கிறது? டோட்டல் வியூஸ் நம்ம சேனலோட வியூஸ் எவ்வளோ தெரியுமா? 257 தாண்டிடுச்சு. ஆனால் லைக் விழுந்தது நம்ம 10 லைக் தானே. மீத 247 பேர் சும்மா தானே பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு தான் அந்த வீடியோ சொல்லேன். ஓகேவா? அந்த 10 பேரும் எனக்கு தெரிஞ்சு 10ல் 5 பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. மீத 5 பேர் நல்ல உள்ளங்கள். நீங்கள் உண்மையிலே நல்லவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கரெக்டாக குதிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஏமாற்றக்கூடாது. ஓகேவா? சூரியன் வந்து மறைய போகுது. இப்போ சன் செட் ஆக போகுது. அப்படியே நம்ம சூரியனை பார்த்த மாதிரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். செகண்ட் வீடியோ இதுதான், தேர்ட் வீடியோவும் இதுதான். 3 வீடியோன்னு சொல்லி ஏமாத்துறான் பாரு அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புண்ணியமாக போகும். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன போடணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? போன வீடியோவில் வந்து ஆர்சிபி வச்சுருந்தேன். நான் சிஎஸ்கே அனுப்பிச்சுட்றேன்டான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அவன் அனுப்பிச்சுட்டான். என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சுட்டு நான் பார்க்கேன் ஆர்சிபி ஷாட்டுன்னு. சரி, ஸ்டார்டிங்கில் நீ ஆர்சிபியை கழுவி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். வச்சா மாஸ் இன்ட்ரோ போட்டிருக்காங்க. அதுக்கு சத்தியமாக நான் வேணும்ட்டே போடல தெரியுமா. வேணும்ட்டு நான் போட்டதே கிடையாது. ஓகேங்க, மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி என்ன பிடிக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நல்லா பசிக்கு ஒரு மீனை சாப்பிடுவோம். லபக்குன்னு சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்காது, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ அடுத்த வாரம் தான். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே RVJ டேஞ்சர் ஜோன். பை பாய். பார்க்கலாம் கைஸ்.